ஒரு நிலம் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? அந்த நிலத்தோட வேலி கட்டுவேன், ஃபர்ஸ்ட் வேலி போடுவேன். அதுதான் ஹெட்ஜ். ஹெட்ஜ்ன்றது என்ன, ஒரு ப்ரொடெக்ஷன் தானே கார்த்தி. ஓகே ஓகே ஓகே. சராசரி பேச்சுவார்த்தை ஒரு வேலி, ஒரு ஃபென்ஸ், ஒரு செவுரு, ப்ரொடெக்ஷன். ஏன்னா இது என்னோடது, இதை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வராது. அதுதான் அந்த வேலியோட அர்த்தம். ஆமா இல்லையா? இந்த கோடை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வராது. அதுதான் மேட்டர். வேலி அதுதான் என்னுடைய ஒரு ஹெட்ஜ் அப்படின்றது. ஒரு பக்கம் என்னுடைய மதிப்பு குறைஞ்சால், இப்போ ஷேர் வேல்யூ குறைஞ்சதுன்னா என்னோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஹெட்ஜாக யூஸ் பண்ணுவேன். ரைட்டா? இப்போ பணத்தோட மதிப்பு குறைஞ்சா தங்கத்தோடைய வேல்யூ ஏறும். ஹெட்ஜ் ப்ரொடெக்ஷன். இங்கே குறைவானால் அங்கே காம்பன்சேட் பண்ணும். ஸோ என்னுடைய வேலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதே வேல்யூவில் இருக்கும். ஓகே. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்களா, அதுவும் ஒரு விதமான ஹெட்ஜ் தான். ஆமாம். ஓகே. என் உயிருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா கூட இருக்கிறவங்க டிபெண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், ப்ரொடெக்ஷன். ஹெட்ஜ். லைஃபுக்கு ஹெட்ஜ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. காருக்கு ஹெட்ஜ் வந்து கார் இன்சூரன்ஸ். அலாம எவ்வளோ வைக்கிறீங்க, எடுக்கக்கூடாது. அதே போல பொசிஷனல் ஹெட்ஜ். நீங்க ஸ்டாக்ல லாங்கா இருந்தா ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுங்க. பணம் பேங்க்ல நிறைய வச்சிருந்தீங்கன்னா தங்கத்தை வாங்குறது ஹெட்ஜ். அதுதான் ஹெட்ஜ் ப்ரொடெக்ஷன்.